ஜெபம் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒரு துணை. ஜெபம் மட்டும் தான் அற்புதம் செய்யுங்க. அல்லேலூயா. அதாவது நம்ம என்ன வேணா சாதிக்கலான்னு நினைக்கலாம். ஆனால் முழங்கால் போட்டு செபிச்சேன்னு வச்சுக்கேன், அதுதான் ஜெபம். அல்லேலூயா. சாதிக்க முடியாத முழங்கால நம்ம சாதிக்க முடியும். என்னுடைய விசுவாசம் ஜெபம் மட்டும்தாங்க என் வாழ்க்கையில் அஸ்திபாரம். அல்லேலூயா. எனக்கு எந்தெந்த காரியங்கள் நடக்கலையோ நான் உடனே ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஜெபம் தான். ஆண்டவரே, நான் உம்மோட பேசுகிறேன், நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க. அல்லேலூயா. நம்ம அப்பாட்ட பேசுவோம், அப்பா பதில் கொடுப்பாரு. அம்மாட்ட பேசுவோம், அம்மா பதில் கொடுப்பாங்க. நம்ம அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசும்போது, இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியங்கள் என்று எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அதையெல்லாம் ஆண்டவர் கேட்பார். ஏன்னா உன் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவரே கேட்டு அதற்கு பதில் கொடுத்து ஆண்டவரே, முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உம்மை விட எங்களுக்கு வேறு ஒருவருமே இல்லை ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தீர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தும் ஆண்டவரே கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்று உங்களோடு கூட பேசும்படி அவர் எனக்கு தந்த வசனம் from God for us. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம். Hebrews chapter 6. எபிரேயர் 6 6th chapter. அதில் 13வது வசனத்திற்கு வாழ்த்துதலை சொல்லலாம். Verses 13. எபிரேயர் 6:13க்கு வாழ்த்துதலை சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தாமே ஆணையிட்டு கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, தேவாதி தேவன் முதலாவது ஆதாமை படைத்தார். first time the Lord create Adam. அதன் மூலமாய் உலகம் பெருகினது, பாவம் பெருகினது. The world sin increased. நோவாவின் காலத்தில் முதல் உலகத்தை The முடிவடைத்தார். days of Noah he finished the first அதன் பிறகு world. மனிதர்கள் பெருகினார்கள், காலங்கள் ஓடியது. Then people increased. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவர் He தீர்மானித்தார். decided through Abraham reveal his power to the world. சற்று கவனிங்கள். Listen. தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது When the Lord called Abraham, அவன் தன் மனைவியோடு கூட வருகிறான். he came along with wife. அவன் மிகவும் செல்வந்தன், He was a richest மிகவும் person, ஆசீர்வதிக்கப்பட்டவன். blessed person. அதே நேரத்தில் கூட Same time, அவனுக்கு ஒரு குறைபாடுகள் இருந்தன. some sort of shortcoming. ஆனால் தேவன் சொன்னார், Lord said, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். He gave a promise to Abraham. அவர் என்ன வாக்கு கொடுத்தார்? What is that promise? தன்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. No greater ஒரு அல்லேலூயா than him. சொல்லுங்கள். Hallelujah. எனக்கு மேல பெரியவன் எவனுமே இல்லப்பா. There is no greater than him. I am only great. நான் ஒருவரே பெரியவர். I am only great. நான் ஒருவரே பெரியவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பெரியவர் பிள்ளைகள்லாம் 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah, hallelujah, hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆபிரகாமை பார்த்து He சொன்னார், said to Abraham, ஆபிரகாம் சீமான், Abraham was a richest person. செல்வந்தன். Richest one. ஆனால் ஆண்டவர் சொன்னார், But the Lord said, ஆபிரகாமை வாக்கு கொடுக்கும் பொழுது when he gave a promise, சுற்றி முற்றிலும் பார்த்தார், he looked ஒரு hither. பயலும் காணவில்லை, There is no one. ஒரு மனுஷனை காணவில்லை. No man. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், Then the Lord said, ஆபிரகாமுக்கு Abraham, to அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். He made promise to him. என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? What promise? வேதம் சொல்லுகிறது, Bible says, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் He சொல்லுகிறது. who promised is faithful. எபிரேயர் புஸ்தகம் 10:23, Hebrew 10:23. எபிரேயர் புஸ்தகம் 11:11 11 verses 12. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் He இருக்கிறார் who என்றார். promises faithful. ஆனால் இங்கே ஆபிரகாமோடு அவர் வாக்குத்தத்தம் என்ன What சொல்லுகிறார்? does the promise say? எனக்கு மேல பெரியவன் எவனும் இல்லை, அதனால என் தலை மேல கைய வச்சு என் நாமத்தினாலே உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். Because he could swear by no greater, he swore by himself. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. தனக்கு மேல பெரியவன் ஒருவனும் இல்லை. There is no greater than him. உலகத்திலே முழு உலகத்திலே என் ஆண்டவருக்கு நிகரானவன் இல்லவே இல்லை இல்லை என்று அடிச்சு சொல்லுவேன். Throughout the world, no one is greater than my Lord. கரங்களை தட்டி Hallelujah. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. அந்த பெரியவருடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? Oh, children of the great God, மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு
Put down your எப்பவும் head. பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு Always facing the problem. இதுவே ஒரு பெரிய வேலை. ஆனா வேதத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? தன்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுத்தாராம். He gave a promise because there is no other greater than him. ஆனால் ஒன்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். But one thing keep it in இந்த mind. வாக்குக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end for this என்ன promise. முடிவு இருக்கிறது? What is that end? வேதம் அழகாக The சொல்லுகிறது. Bible says. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Hebrews chapter 6. 16வது வசனங்களை வாசிக்க நாம் Verses கேட்போம். 16. எபிரேயர் 6:16. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் தன்னிலும் பெரியவர் பேரை ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஆனால் பாருங்கள், மனுஷர்கள் தங்களிலும் பெரியவர் பேர்களை ஆணையிட்டு உறுதிப்படுத்துவார்கள். அந்த உறுதியின் முடிவு என்ன தெரியுமா? அவர்களுடைய விவாகத்தின் முடிவு அதுதான். For men verily swear by the greater, and oath for confirmation is to them an end of all தம்பி strife. இத நான் செஞ்சிரம்பா, எங்க அப்பா மேல சத்தியம்பான்பா, They will swear upon their father, எங்க அம்மா மேல சத்தியம்பா, தன்னில் பெரியவர்கள் மேலே. on other அதை mother. பார்த்த ஆண்டவர் தான் சொன்னாரு, The Lord said, அவனே அப்படி செய்யும்போது நான் செய்ய மாட்டேனா? Even the worldly people doing means how can I not ஒரு say? அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. முடிவு என்ன? End belong to. இயேசு இன்று இரவு உன்னை பார்த்து சொல்லுகிறார், Tonight the Lord, நான் பெரியவராக தான் இருப்பேன். I am greater for you. நீ சின்னவன் சின்னவன் என்று உட்கார்ந்து இருக்காதே. Don't underestimate your life. இருந்தவரும் இருக்கிறவரும் Who was, he is, வருகிறவருமாகிய who is சர்வ going to வல்லமையுள்ளவர். come, Almighty. நான் அல்பா, Is Alpha, ஒமேகா, Omega, ஆதி, beginning, அந்தம், and end. முந்தினவர், He was, பிந்தினவர், he is, வரப்போகிறவருமாயிருக்கிறேன். he is going to come. கைகளை தட்டி Let us all clap. ஒரு பேரை எவ்வளவு பெருசு பாத்தியா? What a great name. வேதம் சொல்லுகிறது, Bible says. 272 பெயர் முழு வேதாகமத்தில் அவருக்கு உண்டு. In the Bible there are 272 272. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of இந்த God. வார்த்தைகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். these verses. ஒரு காரியத்தின் முடிவு, End of the matter. ஒரு போராட்டத்தின் முடிவு, End of the struggle. ஒரு செயலின் முடிவு, End of the work. ஆணையிடுவதில் பெரியவர் என்ற பெயரில்லை. Swearing is very, very important. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When பொழுது 2000 years ago Jesus came on this year, தேவாலயத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. a problem took place திடீர்னு தேவாலயத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், the temple of God. They said, அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது. there was a voice. என்ன வருகிறது? What is that? பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்கள், ஆயர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். This is all the priests. மனித all the- கூட்டம் அங்கே இருக்கிறது. all the groups ஒரு over பெரிய there. குழப்பம். Some அந்த chaos. நேரத்தில் ஒரு சத்தம் வருகிறது. There was a noise. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், மறந்துடாதீங்க. Greater than the temple of God is there. Hallelujah. Hallelujah. Big clap. கரகோஷங்களை எழுப்பி. விசுவாசித்து 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஏபி சபையில ஒருவர் பெரியவர் இருக்கிறாருங்க. This says there is a greater அவர்தான் one. முழு உலகத்துக்கும் பெரியவர். Ruler of the world. ஆபிரகாமுக்கும் அவர்தான் பெரியவர். He is greater than Abraham. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of இது God. போய் கொண்டிருக்கும் போது அங்கே வசனம் வருகிறது, And the word of தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி. Greater than the temple of God is there. மத்தேயு புத்தகம் 12:6 அதை 12 கூறுகின்றன. verses 6. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது மற்றொரு கூட்டம் சத்தம் கொடுக்கிறது. Another group made noise. மற்றொரு வார்த்தை வருகிறது. Another word. இவர் யோனாவோட பெரியவரோ? Is it he is greater than Jonah? யோனா மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்தான். 3 days he abode in இவர் the யோனாவோட belly. பெரியவரோ? He is greater than Jonah. யோனாவின் பிரசங்கத்திலே 120,000 பேர் மனம் திரும்பினார்களே. Lakhs of people repent. இவர் யோனாவிலும் பெரியவரோ He is greater என்று than சொல்லிக் Jonah. கொண்டிருக்கும் பொழுது Immediately. அங்கே ஒரு சத்தம் வருகிறது, There is a voice. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். Yes, he is the greater than Jonah. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. யோனாவிலும் பெரியவர் Yes, greater than இங்கே Jonah. இருக்கிறார் என்று வந்தது. He is கையை உயர்த்தி here. 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. மத்தேயு புத்தகம் 12:41 அதை கூறுகின்றன. 12:41 of Matthew. யோனாவின் புத்தகம் 4:11 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Jonah also replied. 120,000 பேர் மனம் திரும்பினார்கள், மற்ற மிருக ஜீவன்களும் உபவாசித்து மனம் திரும்பியது. Lakhs of people repent through the cautioning word of Jonah. ஒரே ஒரு பிரசங்கத்தினால், For one cautioning 3 word. நாள் கன்வென்ஷன் நாள், 3 days convention. 3 நாள் மீட்டிங் தான். 3 days meeting. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. 3 நாள் கூட்டம். 3 days meeting. கடந்த வாரத்தில் 2 நாள் கூட்டம் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். We went to preach தேவன் அந்த today. பட்டணத்தை தலைகீழாய் மாற்றினார். God changed the city. தமது வல்லமையை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்தார். Prove his living வேதம் power. சொல்லுகிறது, Bible says. யோனாவின் பிரசங்கம் 3 நாள் நற்செய்தி கூட்டம். 3 days good news. இங்கே இருக்கிறார் யோனாவிலும் பெரியவர் என்று சொன்னார்கள். Greater than Jonah is there. இது
முடிந்ததோடு விட்டுவிடவில்லை. Not yet திடீர்னு finished. இன்னொரு சத்தம் வருகிறது. Another voice. என்ன சத்தம் வருகிறது? What is that? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. People assembled. சாலமோனுடைய ஞானத்தை தேடி வந்திருக்கிறாள் தேன் தேசத்தின் ராஜஸ்ரீ. You know, the queen came to search the wisdom of Solomon. ஒரு கும்பல் சொல்லுது. A group said, அப்பொழுது இன்னொரு சத்தம் வருது. Another voice. பரிசுத்தாவின் சத்தம். Spirit of the Holy சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். Greater than Solomon is here. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. The Bible reports. மத்தேயின் புத்தகம் 12:42 சொல்லுகின்றன. 12:42 says. லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் Luke 11. 31 கூறுகின்றன. 31 says. லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் Luke 11. 32 கூறுகின்றன. 32. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இப்ப கையை கொடு சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். பக்கத்துல அம்மா துக்கப்படாத, மோகிட்டி பிடிச்சி துக்கப்படாத, கர்த்தர் பெரியவர். Do not be sorrow. Our God is great God. நம்முடைய தேவன் பெரியவர். God is great God. நான் ஏசாமி மக. I am a daughter of எங்க Jesus. அப்பா பேரு பெரியவர். My father is great. அவர் பெரியவர். He is great அதனால God. தான் முடிவு வருகிறது. So the end is coming. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. ஒரு நாள் One day, எத்ரோ என்னும் ஒரு மனிதன் இருந்தான். a man named called Ethro. அவன் மிகவும் பயந்திருந்தான். He was ரொம்ப நாள் கழிச்சு after a long தன் time. மகளுக்கு சப்ரா என்னும் ஒரு மகளுக்கு விவாகம் செய்தான். She gave a good life to his அவன் daughter. வெறும் பொம்பளை பிள்ளையே பெற்றிருந்தான், ஆம்பளை பிள்ளையே கிடையாது. Full of a female child. No அதன் male பிறகு boys. எங்கேயோ இருந்து ஒருத்தன் தடுமாறி தப்பி வந்த உடனே பூச்சி கட்டி போட்டான். When someone came from Egypt, he did that marriage அவனுக்கு wedding. பெயர் மோசே. His name was Moses. திரும்ப மோசே என்ன செய்தார்? What does Moses did? எகிப்திற்கு போனார். Went to Egypt. போனதிலிருந்து அவனுக்கு தூக்கமே வரவில்லை. He was frustrated. யாருக்கு? Whom? எத்ரோயாவுக்கு. In this ஐயோ Ethro. என் மாப்பிள்ளை போனானே, Oh, my son-in-law. ஐயோ என் மாப்பிள்ளை போனானே, My son-in-law. என்னாச்சோ என்னாச்சோ என்னாச்சோ. What happened? I don't know. மாப்பிள்ளை திரும்பி வந்தான். He came ஒரு again. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. மாப்பிள்ளை திரும்பி வந்தான். He came again. திரும்பி வந்ததெல்லாம் சொன்னா, And shared இப்படியெல்லாம் everything. நடந்தது என்று சொன்னா, These things happened. அப்பொழுது ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள், One said life. மற்றொரு பக்கம் மாப்பிள்ளை, Another said this மற்றொரு son-in-law. பக்கம் மகள், Another said daughter. மற்றொரு பக்கம் பேரப்பிள்ளைகள். Another said grandchildren. எத்ரோயை பார்த்து சொன்னான், This priest கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்றார். God is greater than all gods. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. எத்ரோயா சொன்னான், This Ethro said, கர்த்தர் எல்லா தேவர்களிலும் my பெரியவர். God is greater than all gods. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். Now I know that. நான் சொல்லல. I'm not saying. Book of Exodus chapter 18 verse 11. யாத்திராகமம் 18:11. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. யாத்திராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 18 verses 11. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சாலமன் அரசனை பாருங்கள். Look at King Solomon. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What does he say? எங்களுடைய தேவன் Our God எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்றார். greater than all other gods. வசனம் The சொல்லுகிறது, Bible says, எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களிலும், பெரியவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர், நான் அவருக்கு கட்டப் போகும் ஆலயம். பெரிதாய் கை தட்டியா. Glory be to God. The second Chronicle chapter 2 verse 5. 2 நாளாகம் 2:5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. எத்தனை அற்புதம் நிறைந்த What வார்த்தைகள். a miraculous word. 2 நாளாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. Chapter 2 verses 5 and 5. சாலமன் அரசன் சொன்னான், Solomon the king said, என்னுடைய தேவன் எல்லா தேவர்களிலும் my பெரியவர். God is greater than all other gods. என் இயேசு பெரியவர். My Jesus is great. என் இயேசு My பெரியவர். Jesus is great. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவரே பெரியவர். He is great God. ஒரு அல்லேலூயா. Amen. கர்த்தர் பெரியவர். The Lord is great. பக்கத்துல கை கொடுத்து ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் பெரியவர். பெரியவர் திருமுன் பிசாசு என்ன செய்யுமா? நடுங்குமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சற்று யோசித்து பாருங்கள். Just think. சாலமன் சொன்னான், King Solomon said, எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களின் பெரியவர் our என்றார். God is greater than all other gods. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? Jeremiah the prophet வேதம் said, சொல்லுகிறது, Bible says, கர்த்தாவே, O Lord, உமக்கு ஒப்பானவன் இல்லை, there is no one like நீரே you. பெரியவர், You are great. உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. Your name is great in கரம் தட்டி 3 அல்லேலூயா. Amen. உம்முடைய நாமமே வல்லமையில். Your name is mighty. கை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களேன். In great. உமது நாமமே வல்லமையில் Your பெரியது. name is great in நான் mighty. சொல்லவில்லை. I'm not saying. எரேமியா 10ஆம் அதிகாரம் Jeremiah 10. 6வது வசனம் அதை கூறுகின்றது. Verses 6. ஒரு பக்கம் மோசேயின் மாமனார் சொன்னான், Father-in-law of Moses said, மற்றொரு பக்கம் Another சாலமன் அரசன் சொன்னான், King Solomon said, மற்றொரு பக்கம் Another said, எரேமியா சொன்னான், Jeremiah said, மற்றொரு பக்கம் Another said, சாலமனுடைய தகப்பன் தாவீது சொல்லுகிறான். David, the என்ன சொல்லுகிறான்? king of- what is சங்கீதம் 48:1 வாசித்து பாருங்கள். 48 verses 1. கர்த்தர் பெரியவர் என்று சொன்னான். The Lord is great. சங்கீதம் 135:5 பாருங்கள். 130 கர்த்தர் பெரியவர் என்று சொன்னார். God is great. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதம்
சங்கீதம் 96:4 பாருங்கள். 96 verses கர்த்தர் 4. பெரியவர் என்று தாவீது David சொன்னான். said, God is great. தாவீது என்ன சொன்னான்? What does King கர்த்தர் பெரியவர் என்று The Lord சொன்னான். is great. அவர்தான் பெரியவர் என்று சொன்னான். He is great God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சங்கீதங்களின் புத்தகம் 99:2 பாருங்கள். 99 verses 2. கர்த்தர் சீயோனிலே பெரியவரா. God is great in Zion. பாருங்க, உலகத்திலே உயரமான இடத்தில் இருக்கிறது நம்ம கோயில் தான். Our temple in a high place. அந்த கோயிலுக்கு மறுபெயர் சீயோன். Another name is Zion. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. கர்த்தர் சீயோனில் பெரியவர். கையை தட்டி The ஒரு Lord is அல்லேலூயா great in சொல்லுங்க. Zion. இப்ப பகையை கூட சொல்லுங்க. பெரியவர் திருமுன்னே எல்லாம் உளுணும். Before the greater one, everything will bow நான் சொன்ன down. பைபிள் அப்படிதான் சொல்லுது. The Bible reports. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to God. அதைத்தான் சங்கீதம் 104:1 சொல்லுகிறது. 104 verses 1. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்க கேட்போமா? என் ஆத்துமாவே, Oh my soul, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் கை பெரியவராய் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. amen. Thou art, அவர் சின்னவரா? amen. Thou art மிகவும் very great. சங்கீதம் புத்தகம் 102:27 சொல்லுகிறது. 102 verses எபிரேயர் 27. புத்தகம் 1:12 சொல்லுகிறது. 1 verses 12. அவருடைய ஆண்டுகள் மட்டும் முடிந்து போகலையா. Thy years shall have no end. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, நீர் மிகவும் பெரியவர் you என்றார். are so great. சங்கீதங்களின் புத்தகம் Psalm 145 அதிகாரம் 145 3வது வசனங்களை வாசிக்க நாம் Verse கேட்போமா? 3. கர்த்தர் மிகவும் பெரியவர், புகழப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவரும் ஆ, மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லியா. amen. யாருக்கு புகழ்ச்சி? கர்த்தருக்கு. புகழ் யாருக்கு? கர்த்தருக்கு தான். நம்ம அப்பாவுக்கு. Amen. Greatly to be praised. வாசி மகள் அந்த வசனத்தை. கர்த்தர் பெரியவரும் கர்த்தர் பெரியவரும், மிகவும் ஹலோ ஹலோ புகழப்படத்தக்கவருமாய் ஹலோ ஹலோ இருக்கிறார். ஹலோ ஹலோ, மிகவும் மிகவும் Greatly to be praised. புகழப்படத்தக்கவர். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து So சொன்னார், he said to Abraham, ஆபிரகாம், Abraham, நான் வாக்கு கொடுக்கிறேன், I'm giving promise. எனக்கு மேல பெரியவன் எவனுமே இல்லை. There is no greater than me. உலகத்துல எந்த இடத்திலும் இல்லடா. There is no one on this world. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழே விழுந்தவர்களை தவிர மற்றவர்கள் யாவரும் எழுந்து நிற்கலாம். Everybody stand immediately. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, இந்த இடத்தை விட்டு நீ போகும் பொழுது before you leave this place, பிரச்சனையே விட்டுட்டு போயிடுவேன். no problem at all. திரும்ப என இயேசு சொல்லுகிறார், சகோதரனே, உங்களை தான் இயேசு எனக்கு சொல்லுகிறார். பரிசுத்தாவி உங்கள் அருகே நிற்கிறார். இயேசு எனக்கு சொல்லுகிறார், சில கிரிகளை பார்க்கிறேன், அவரை மாட்டு மேலே கொண்டு வாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒரு மாந்திரிகத்தை செய்திருக்கிறார்கள், நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லி. கொஞ்ச நாளாய் உங்கள் சரீரங்கள் சோர்ந்து கொண்டு இருக்கிறது. ரைட்? எஸ். மூடுங்கள். Father, you fire the Holy Spirit in Jesus name. எல்லார் கரங்களை உயர்த்தி Everyone lift up your கொண்டு hands. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க You're going to போகிறேன். read a word and we'll pray. Thank you Jesus. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your head. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up both hands. உயர்த்திட்டியா? இந்த இடத்தை விட்டு நான் இனிமே போகிற ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது. Amen. விசுவாசிக்கிறீங்களா? We believe. ஏன்னா அவர் பெரியவர். My God is கரங்களை உயர்த்தினவர்களா. Amen. 1 யோவான் 4 அதிகாரம். First John chapter 4. எல்லார் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். 1 யோவான் 4:4. Verses 4. பிள்ளைகளே, சத்தமா சொல்லுங்களே. பிள்ளைகளே, பிள்ளைகளே யாரு? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. யாரால் உண்டாயிருக்கிறீங்க? தேவனால் உண்டாயிருந்து. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். கர்ணம் மிதியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. Praise the Lord. அவனை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்திலே வாழ்றவன், ஓடுறவன், நடக்கிறவன், படுக்கிறவன், தூங்குறவன், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Hallelujah. வலது கையை வியாதி இடத்துல வச்சுக்கோ. அந்த நோயை வச்சவன் அவனே பொறுக்கிட்டு போயிட்டான். இனிமே இந்த இடத்துல இருந்து நீ புறப்படும் பொழுது நோயோடு போக கூடாது, ஸ்தோத்திரம். பேயோடு போக கூடாது, பிரச்சனையோடு போக கூடாது, Amen. வியாதியோடு போக கூடாது. Amen. அப்படியே கண்களை மூடுவீர்களா? Close your eyes. கண்களை மூடுவீர்களா? Let us நான் சொல்லும் ஜெபத்தை யார் சொல்லுகிறீர்களோ அவர்கள் அருகே வருவார். பிசாசு உங்களை தள்ளிவிட்டு ஓடுவான். அவன் வச்ச நோயை அவன் எடுப்பான். நீங்கள் இதுவரை பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவு. வருகிற மாதம் உங்களுடைய சாட்சி பலமாய் இருக்கும். நீ இழந்து போனதை அவர் கொடுப்பார், நீ விரும்பினதை நிறைவேற்றுவார், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்கள் இயேசுவே. இயேசுவே. கண்ணு முடிக்க யார் கண்ணு திறக்காது. இயேசுவே, இயேசுவே.
உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் பிள்ளையாகிய நாங்கள் அவனை ஜெயிப்போம். அவனை அவனை ஜெயிப்பதற்கு ஜெயிப்பதற்கு நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் பெரியவர். நீர் பெரியவர். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே, பொல்லாத பிசாசே பொல்லாத பிசாசே, அவருக்கு முன்பாக நடுங்க. அவருக்கு முன்பாக என் நடுங்க. பெரியவர் இயேசுவுக்கு முன்பாக பெரியவர் பொல்லாத நோயே நோயே, வெளியே வா. வெளியே வா. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. அவரே தொட்டு சுகமாக்கட்டும், அவரே தொட்டு சுகமாக்கட்டும். சொல்லுங்கள், இயேசுவே இயேசுவே, வல்லமை உடையவரே, வல்லமை உடையவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நீர் என்னை தொடும். என்னை தொடும். நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, என்னை தொடுவீராக. என்னை தொடுவீராக. இயேசுவே, இயேசுவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. வல்லமையில் பெரியது. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே என்னை தொடுமப்பா. என்னை தொடுமப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே இயேசுப்பா, என்னை தொட்டருளும், 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 தொட்டருளும். தொட்டருளும். The mighty name Jesus. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினாலே தொட்டருளும். எங்கள் அன்பு நிறைந்த Our பரலோக loving பிதாவே, Heavenly Father, இந்த அருமையான வேளைக்காய் thank you for ஸ்தோத்திரம். this wonderful hour. என் மக்களை Bless ஆசீர்வதி. my people. இயேசுவின் மூலம் In பிதாவே. Jesus' name we pray.